ஹாய் காய்ஸ். ட்ரேடிங் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற நினைக்கும் உங்களில் ஒருவன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனா. பேங்க் நிஃப்டி, ஃபைனான்ஸ், பியூசி பேங்க், ஆட்டோலாம் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி லைட்டாக கேப் டவுன் ஓப்பனிங். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 380 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ் ஓப்பனிங். மிட் கேப் 50 அண்டு ஸ்மால் கேப் 50 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஓப்பனிங். நிஃப்டி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஐக்கு கீழே ஓப்பன் ஆனால் திருப்பி அந்த ஐயை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே எப்படி மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோக்கும் ஐக்கும் பிட்வீனில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. ஆனால் 24,000 எஸ்டர்டே ஐக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்து நியூ ஐயும் கிரியேட் பண்ணலை, அதே டைம் லோவியும் உடைக்கல. இது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. பார்க்க அழகாக இருக்குல்ல. மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கொடுமையாக இருந்திருக்கும். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3:02 கேண்டில் ஆக்டிவேட் ஆச்சு. அது இன்னைக்கு டே லோ கீழே தான் இருந்தான். மார்க்கெட் லைட்டாக வீக்காக இருக்கிறதுனால இன்னைக்கு டே லோவை உடைச்சி இன்னும் ஃபாலோ ஆவான்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலேருந்து கீழே 30 பாயிண்ட் தான் கொடுத்தான். ஆனால் பேங்க் நிஃப்டி நல்லா இன்னைக்கு மூவ் ஆனா. மந்த்லி எக்ஸ்பைரினால எல்லாம் பேங்க் நிஃப்டி பக்கம் தாவிட்டாங்க போல. 3 மணி கேண்டில் லோவா உடைக்கல, அங்கேயே கன்சால்டேஷன் ஆனா. இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 30 பாயிண்ட் தான் விழுந்திருந்தான். நீங்க 24,000 புட் ஆப்ஷனை போயிருந்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா பிரைஸ் 20லேருந்து 55 வரைக்கும் பீக் ஆனா. அங்கே புக் பண்ணி இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு. நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணி இருந்தா இங்கேருந்து 50 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஃபைனலாக நிஃப்டி 24,000க்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணான். இன்னைக்கு -10 பாயிண்ட் நெகட்டிவ் க்ளோசிங். பேங்க் நிஃப்டி, ஃபைனான்ஸ், பிஎஸ்யூ பேங்க், எஃப்எம்சிஜி, மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் க்ளோசிங். இன்னைக்கு ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா 1100 பாயிண்ட் மேலே பாசிட்டிவ்ல இருந்தான். ஃபைனலாக 977 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோசிங். ஆட்டோ, மிட் கேப், ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அவனும் லைட்டாக பாசிட்டிவ் க்ளோசிங். ஐடி செக்டார் இன்னைக்கு முக்கியமாக மேலே ஏறத்துக்கான காரணம் மோர்கன் ஸ்டான்லி அமெரிக்கன் கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த நியூஸுக்கு அப்புறமா ஆல்ரெடி நல்ல பாட்டமில் இருந்த ஐடி செக்டார் ஸ்டாக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிற 10 ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அதில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஃபோஜ் 10% பாசிட்டிவ், டிசிஎஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோசிங். இந்த நியூஸ் கொடுத்த இன்ஃபி பார்த்தீங்கன்னா 2.4% அப்பு. இன்னைக்கு நிஃப்டியை கீழே விழாம ஐடி இண்டெக்ஸ் தாங்க சேவ் பண்ணுச்சு, இல்லைன்னா நல்லா கீழே விழுந்துரும். HUL இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்றும் பெஸ்ட் இல்லைங்க, புவர்றான். அதனால் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7% இறக்கி இருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா -3% டவுன் கொடுத்துருந்தாங்க. ரெவன்யூ 5% பாசிட்டிவாக கொடுத்துருந்தாலும் நெட் ப்ராஃபிட் நல்லபடியாக இல்லை. இதுவே குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா 10% நெகட்டிவ்ல கொடுத்துருந்தாங்க. டுமாரோ மார்க்கெட் வியூ பார்த்தீங்கன்னா அகைன் திருப்பியும் மேலே போனால் 24,041க்கு மேலே சஸ்டைன் ஆகி உடச்சி மேலே போனோங்க. அப்படி போனால் 24,266 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொமெண்டம் நல்லா கண்டினியூ ஆச்சுன்னா. அப்படி இல்லை 24,041க்கு மேலே சஸ்டைன் ஆக முடியாமல் கீழே வந்தா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,955 வரைக்கும் வருவான். அதையும் பிரேக் பண்ணானா 23,891 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதையும் பிரேக் பண்ணா 23,606 தாங்க. எஸ்டர்டே பேசியிருந்த பிஜிஇஎல் ஸ்டாக்கு 1% பாசிட்டிவ் க்ளோசிங். கெஃபின் டெக்கு பார்த்தீங்கன்னா 2.6% பாசிட்டிவ் க்ளோசிங். அவனும் ஐடி ஸ்டாக்னால இன்னைக்கு ரேலி கொடுத்துருக்கான். சோனா கம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.1% கீழே விழுந்திருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.